Hi friends and viewers, welcome to Balnachi's YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஸ்பெஷல் ரெசிபி கஸ்டர்ட் குலாப் ஜாமுன். என்னடா புதுசா இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஓகே, வீட்ல நிறைய லெஃப்ட் ஓவர் குலாப் ஜாமுன் இருக்கா? அதை என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா இல்லாம இருக்கா? வாங்க இந்த ரெசிபியை பார்க்கலாம். கஸ்டர்ட் குலாப் ஜாமுனுக்கு முதல்ல கஸ்டர்ட் எப்படி பண்றதுங்கறத பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் 1.5 டம்ளர் பால் எடுத்திருக்கேன், 1.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வெனிலா ஃப்ளேவர் நான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி நம்ம இப்போ போட போகிறோம். ஏன்னா குலாப் ஜாமுன் கஸ்டர்ட்னு சொல்லியாச்சு. ஸோ குலாப் ஜாமுன் ஆல்ரெடி நம்ம சுகர் சிரப்பில் ஊற வச்சுருப்போம். ஸோ அதுலேயே தேவையான அளவு சுகர் இருக்கும். ஸோ அதனால் சுகர் இதற்கு கம்மியாக போட போகிறோம். வாங்க இப்போ கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். கஸ்டர்டுக்கு நம்ம பாலை ஊற்றிடலாம். பால் கொதிக்கணும். ஸோ கொதி வர்றபோது நம்மளுடைய கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுப்போம் இல்லையா, அதில் நீங்கள் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாலை ஊற்றி கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமும் ஊற்றலாம். அப்படி இல்லாட்டி தண்ணியும் லேசாக ஊற்றி அந்த கட்டி பற்றாமல் இருக்கிறதுக்காக நம்ம கரைச்சிட்டு ஊற்றணும். இப்போ பால் கொதிச்சிட்டோம். நம்மளுடைய கஸ்டர்டு இந்த பாருங்கள், இந்த நம்ம இப்போ எந்த ஸ்பூனை நம்ம உள்ளே விடுறோமோ அந்த ஸ்பூனோட பேக்கில் இந்த மாதிரி கோட் ஆகும். கோட் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய கஸ்டர்டு அந்த கன்சிஸ்டன்சி ரீச் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க வேண்டிய ஜீனியை சேர்த்துடலாம். 1 டம்ளர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி இந்த கஸ்டர்டுக்கு சேர்த்தா போதும். ஸோ திரும்பியும் கொஞ்சம் வாட்ரி, அதாவது தண்ணி ஆகும். இன்னொரு 2-3 மினிட்ஸ் அடுப்பில் விட்டோம்னா திரும்ப அந்த அதே கன்சிஸ்டன்சி டைட் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, சுகர் சேர்த்து ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து திரும்பியும் அது நம்மளுடைய கன்சிஸ்டன்சி ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம திரும்ப இதை ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் இன்னும் டைட் ஆகும் கோல்ட் ஆனோடனே கஸ்டர்டை பொறுத்த வரையும். அதான் அதோட தன்மை. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடுவோம். ஒரு 2 ஹவர்ஸ் இந்த கஸ்டர்டை ஃப்ரிட்ஜில் விட்டோம்னா கம்ப்ளீட்டாக முதல்ல இதை ஆறிடணும். இந்த டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கம்ப்ளீட்டாக கோல்ட் ஆயிரும், செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம குலாப் ஜாமுன் கஸ்டர்டை எப்படி கிளாஸில் சர்விங் பவுலில் அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பவுலில் தான் நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இந்த கஸ்டர்டை ரெடி பண்ணதை. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு, இந்த கஸ்டர்ட் இப்போ ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் சுகரை வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெளியில் எடுக்கும்போது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் இல்லையா, ஒரு ஆடை மாதிரி படர்ந்துருக்கும். அது ஃபார்ம் ஆகாது. அப்போ அந்த காஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த டிப். கஸ்டர்ட் குலாப் ஜாமுனுக்கு நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அது ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு ஆஃப்டர் 3 ஹவர்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா சில்லாக ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. மேலேயும் லேயர் ஃபார்ம் ஆகலை நம்ம போட்ட சுகர்னால. தென் குலாப் ஜாமுன் அதை எடுத்தாச்சு. அப்புறம் ஆப்பிள் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக. வாழைப்பழம், அதுவும் ஒரு வாழைப்பழம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஈவன் உங்கள் வீட்டில் மாதுளம்பழம் இருந்தால் கூட இந்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ சர்விங் பவுலில் இதை எப்படி ஆல்டர்னேட்டிவாக அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ண போகிறோங்கிறத காமிக்கிறேன். முதல்ல நம்ம வெட்டி வச்சுருக்க ஆப்பிளை ஃபஸ்ட் லேயராக கொஞ்சம் போட்டுடலாம் சர்விங் பவுலில். நீங்கள் எத்தனை பேருக்கு இதை சர்வ் பண்ணாலும் சரி இதே மெத்தடில். இப்போ 4-5 பேர் இருக்காங்கன்னா 4-5 பவுல் இதே மாதிரி வச்சுக்கிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கிளாஸ் பவுலாக இருந்தாலும் ஓகே, அல்லது ஈவன் ஜூஸ் கிளாஸஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் அதில் அரேஞ்ச் பண்ணலாம். இப்போது இந்த ஜாமுனை நம்ம இதில் போட்டுடலாம். இதை நான் ஃபுல் ஜாமுனை வந்து 1/2 வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே இந்த கஸ்டர்டை அழகாக மேலே ஊற்றிடலாம். செம டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ஒரு ஹெவி லஞ்சுக்கு அப்புறம் வர்ற கெஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் குலாப் ஜாமுன்ஸ் வீட்டில் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு கஸ்டர்டை செஞ்சு ஃப்ரூட்ஸை வெட்டி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு லஞ்சை அவங்க லைஃப் லாங் மறக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. இப்போது கஸ்டர்ட் போட்டாச்சு. மறுபடியும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸு, குலாப் ஜாமுன், மேலே கஸ்டர்ட், அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக. ஸோ அவங்க ஸ்பூனை வச்சு நம்ம குத்தி சாப்பிடும்போது எல்லாமே கொஞ்சோண்டு ஒரு பீஸ் ஆஃப் ஜாமுன், கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் கஸ்டர்டு, அப்படி எல்லாம் உங்களுக்கு வாயில் கடிபடணும். அதனால் திரும்பியும் மேலே ஜாமுன், ஃபைனலாக திரும்பியும் கொஞ்சோண்டு கஸ்டர்ட். ஸோ 2 லேயர் இந்த பவுலோடைய உயரத்துக்கு
2 லேயர் வருது. நான் அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நான் டியூட்டி ஃப்ரூட்டி வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். டியூட்டி ஃப்ரூட்டி இருந்தனால நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இல்லைன்னா கூட டேரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ண உடனே அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணாலுமே அதுவே கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். இது ஒரு ப்ரெசன்டேஷனுக்காகத்தான் நான் டியூட்டி ஃப்ரூட்டியை வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் ஜாமுன், கொஞ்சம் கஸ்டர்ட். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நிச்சயமாக உங்கள் கெஸ்ட்டையும் நீங்கள் இதே மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.